இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்னோட வீட்டை தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ சீக்கிரம் வீட்டை காமிங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் சிம்பிளாக ரொம்பலாம் மைன்யூட்டாக காமிக்கல, நான் சாதாரணமாக காமிக்கிறேன். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது கீழே வந்து ஃபுல்லாக கார் பார்க்கிங்காக இடம் விட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி. வாங்க இப்போது அப்படியே மாடிக்கு போகலாம். கீழே வந்து நாங்கள் மாடிப்படி கீழேயே வந்து இன்வென்டருக்கானதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ன்ட்டு 3 இருக்குது. மேலே மொட்டை மாடி வச்சுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரையும் ப்ளஸ் அடுப்படி கொஞ்சம் ஸ்டோர் ரூம் மட்டும் பார்க்கலாம். நாளைக்கு மற்ற மீதியெல்லாம் பார்க்கலாம். மேலே ஏர்னாப்பில் பால்கனி சின்னதாக வச்சுருக்கு. ஸோ அதில் ஒரு ஷோஃபா மட்டும் போட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்து வெளில பார்த்தா ரோடு எல்லாமே தெரியும். இந்த கீழே இருக்கிற அந்த குட்டி வாளி பாலெல்லாம் வாங்கிறதுக்காகவும் மற்ற சாமான்கள் எதுவும் வந்துச்சுன்னா வாளியை இறக்கி விட்டு வாங்கிடுறது. இதுதான் எங்களோட என்ட்ரன்ஸு. ஸோ கொஞ்சம் வெளியில் உட்காந்து ஈவினிங் டைமில் உட்கார்றதுக்காக இந்த சோஃபா போட்டு வச்சுருக்கு. நம்ம ஏற்கனவே ஷூ ரேக் பற்றி நிறையவே பார்த்துருக்கோம். ஷூ ரேக் பக்கத்தில் இந்த அழகுக்காக வெளியில் இந்த மண் பானையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிளாஸ்டிக் பூ வச்சுருக்கேன், லோட்டஸ் மாதிரி. சில நேரத்தில் ஃபங்க்ஷன் டைமில் ஃப்ரெஷ்ஷான ரோஸும் வாங்கி போடுவேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்பூரம் போட்டு வைப்பேன், நல்ல வாசனையாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். இது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சர்ப்ரைஸ் உங்கள் எல்லாத்துக்குமே. ரொம்ப நாளாக ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கிரியேட்டர் ஸ்டூடியோவுக்கான அவார்டு நம்ம கிடச்சிச்சு, சில்வர் பட்டன். என்னை விட பசங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அதை ஓப்பன் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து எப்போ எனக்கு வந்துச்சுன்னா, நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் அப்போவே வந்துருச்சு. ஸோ சில காரணங்களால் என்னால் உடனே பப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ இது ஓப்பன் பண்ணுறது பசங்க தான் அன்பாக்சிங் பண்ணுவேன்ட்டு ஒரே பிடிவாதம். ஸோ அது வந்த உடனே பசங்க தான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சேஃபாக நம்ம எடுக்கணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை ஓப்பன் பண்ணேன். 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் அப்ளை பண்ணேன். ஆனால் ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே அந்த ப்ராசஸிங் முடிஞ்சு எனக்கு உடனேமே வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து மேலே ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அதை 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கான கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து CEO யூடியூப் ஸ்டூடியோவில் உள்ள சூசன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எங்கள் மதருக்கு இந்த அழகான சில்வர் பட்டன் அவார்ட் கிடைச்சிக்குது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுனால தான் எங்களுக்கு இந்த அவார்ட் கிடைச்சிக்குது. அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த அவார்டு, இந்த 1 lakh சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்ட் கிடைச்சதுக்கு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஹால் இருக்குது. இந்த கதவை நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சில வீட்டில் டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வெளி கதவோ அல்லது இந்த மாதிரி காற்றுல அடிக்கக்கூடிய இடத்துக்கு வைக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோரில் மெதுவாக ஓப்பன் ஆகிற மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கிட்டிங்கன்னா கதவு வந்து டக்குன்னு காற்றுல அடிக்கும் போது சடார்னு அடிக்காது. இப்போ வாங்க ஹால்குள்ளே போகலாம். ஹாலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டிவியை ஃபேஸ் பண்ணி தான் சோஃபா போட்டு வச்சுருப்போம். ஸோ ஏதாவது படம் ஏதாவது பார்க்குறதா இருந்தால் சோஃபாவை டர்ன் பண்ணி போட்டுப்போம். இல்லைன்னா பேசுகிறதுக்காக தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் வந்து சோஃபாவை இன்சைடில் போட்டிருக்கு. ஹாலில் தான் நம்ம யூடியூப் சில்வர் பட்டன் அவார்டை வந்து நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்குது. ஸோ அது பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு செல்ஃப் ஷோ பீஸ் மாதிரி வைக்கிறது, அதுமாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எங்கேயாவது போனால் அது ஞாபகார்த்தமாக வாங்குறதுக்காக வாங்கினது. ஸோ இந்த கிளாஸ் பீசஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக கொடைக்கானல் போயிருக்கும்போது நாங்கள் வாங்கினோம். அது என்னோடய சின்ன பொண்ணு ரொம்ப ஆர்வமாக வாங்கினா, நம்ம ஃபேமிலி மாதிரியே இருக்குமா அப்படின்ட்டு வாங்கினது. மற்றபடி எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊரில் வாங்குகிற ஷோ பீஸ் தான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷோகேஸ் அலமாரிக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ண மாதிரியான செல்ஃப் அது பக்கத்துலேயே நம்ம வந்து சின்னதாக வச்சுருக்கிறது சாம்பிராணி அகர்பத்தி ஏற்றி வைக்கிறதுக்காக வச்சுருக்கு. அடுப்படியே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு சிம்பிளாக சாதாரணமாக உள்ள ஒரு ரவுண்ட் மட்டும். ஸோ என்ட்ரு ஆன உடனே நமக்கு டிஷ்வாஷர், ரைஸ் குக்கர், ப்ளஸ் அதுக்கு மேலே ஆர்ஓ மினரல் வாட்டர், தண்ணி
பிடிக்கிற மாதிரி கப் அண்ட் சாசர் வைக்கிறதுக்கு அந்த சைட்லேயே ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ சமையல் வேலை அப்படி இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு கொஞ்சம் வீடு கச்ச கச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ அலசி அந்த பாத்திரத்தெல்லாம் மீதியை போட்டுடுறது. ஸோ இல்லைன்னா ரொம்ப நிறைய வேலை இருந்துச்சுன்னா மொத்தமாக கூட சேர்த்து வச்சு அலசிடுவேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோஸ் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால மண்பானை ஸ்பெஷல் சமையல் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு வீட்டில். சமையலறை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதுவும் நம்ம ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த சைடில் கரைப்படிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மற்ற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மிக்ஸி எங்கே வச்சுருக்கீங்க, மற்ற திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே நம்ம அடுப்பை ஒட்டினாப்பில் உள்ள செல்ஃபில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் எப்போதுமே நீட்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 2-3 நாளாக அதை நீட் ஒதுங்க வைக்காமல் இருக்கிறதுனால கச்ச கச்சன்னு கிடக்கிற மாதிரி இருக்குது. மேலேருந்து பார்த்தா அந்த கீழே ஜன்னல் ஓரத்தில் தெரியும். இது நலங்கு மாவு, அதுக்கான வீடியோஸும் போடணுன்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு டைம் கிடைக்கல. ஃப்ரிட்ஜும் பார்க்கல அப்படின்னு நாங்கள் ஃபுல் வியூ காமிக்கலை அப்படின்னு நாங்கள் அன்றைக்கி, அதுக்காக இன்றைக்கி ஃபுல் வியூவாக பாருங்கள். ஸோ இது பக்கத்தில் என்னோடது பாஷ் ஃப்ரிட்ஜ், அதை நீங்கள் ஏற்கனவே டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இந்த மேக்னெட் சுற்றி வர இதில் ஒட்டி வச்சுருக்கேன். எங்கேயாவது போனோம்னா அது ஞாபகமாக வாங்கி இந்த மேக்னெட் ஒட்டி வைக்கிறது. சைடில் இந்த வச்சுருக்கிற பாக்ஸ் மேக்னெட்டிக் பாக்ஸ் தான். அது இதில் சின்ன சின்ன சில்லற ஐட்டம், அப்புறம் கடைசாமா எதுவும் எழுதுறதா இருந்தாலோ பால் பில்லு, இதெல்லாம் கணக்கு எல்லாத்தையுமே இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நைட்டுக்கு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோம். ஏற்கனவே சமையலறையை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்ததுனால இப்போ சும்மா சாதாரணமாக ஒரு ரவுண்ட் மட்டும் காமிக்கிறேன். ஸோ கிரைண்டர் இந்த கீழே தான் செல்ஃபில் வச்சுருக்கேன். இது நான் சும்மா ஒரு ட்ரையலுக்காக வச்சுருந்தேன், ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது கொரியண்டர், கொத்தமல்லி இலை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் மட்டும் போட்டிங்கன்னா துளிர் விடும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த 2 இலை மட்டும்தான் விட்டுச்சு, அதுக்கு மேலே வரவே இல்லை, அழுகிடுச்சு கீழே. ஸோ அதை யூஸ் பண்ணலை, தூக்கி போட்டேன். முக்கியமான உள்ள மல்லிகை சாமான்கள் அப்பப்போ எடுக்கிறத இந்த சைடில் வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா ஹால், இங்கே டைனிங் ரூம் அப்படின்ட்டு செப்ரேட்டாக கிடையாது. ஹால்லே டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி நாங்கள் டைனிங் டேபிளில் சாப்பிட்றத விட ஏதாவது முக்கியமாக இருந்தால், சும்மா அவசரமாக குழந்தைங்க சாப்பிட்டு போகிறதா இருந்தால் மட்டும்தான் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா கீழே பாய் விரித்து கெஸ்டெல்லாம் வந்தால் கீழே பாய் விரித்து தான் சாப்பாடு வைக்கிறது. ஸோ குழந்தைங்க மட்டும் டிவி பார்க்கும்போது முன்னாடி சேரோ இது மாதிரி இழுத்து போட்டு உட்காந்துருப்பாங்க. இதுவும் சின்னதாக ஒரு ஷோ பீஸ் வைக்கிறதுக்காக நான் மேலே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹால்லேருந்து கீழே நம்ம இறங்கினோம்னா கீழே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதோட வீடியோஸ் நாளைக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஹாலில் தான் பசங்க எல்லாமே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, டிவி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கேயே உட்காந்துக்கிறது. ஸோ இதுதான் எங்களோட ஹால். ஸோ இதுதான் ஹாலு. ஸோ இது ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரியான ஒரு போர்ஷனில் தான் இருக்குது. கீழே ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலும் இருக்குது. ஆனால் நாங்கள் புழங்குறது ஃபுல்லாகவே மாடியில் தான். ஸோ இப்போ வாங்க ஸ்டோர் ரூம்குள்ளே போகலாம். ஸ்டோர் ரூம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ரொம்ப கச்ச கச்சன்னு கிடக்கும். இங்கே தான் ஓடிஜியும் நான் வச்சுருக்கேன். அதாவது அதிகமாக ஓடிஜி நான் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் தேவைப்படும் போது எடுத்துக்கிறது. அது அங்கேயே ப்ளக் பாயிண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அங்கே தான் வச்சுருக்கோம். மற்ற எல்லா கச்சடா ஐட்டம்ஸும் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் மாதிரி போட்டிருக்கு. பார்த்தா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். வெளியிலேருந்து பார்த்தா தேவை இல்லாத போது அது நார்மலான ஒரு கபோர்ட் மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டைமில் மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கீழே நான் வேறு மாடலில் சொல்லியிருந்தேன். நம்ம கார்பெண்டர் லைட்டாக சொதப்பிட்டாங்க, அதனால் கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தேவையான அந்த பெட்ஷீட் அல்லது கனமான பெட்ஷீட் போட்டு நாங்கள் அயர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுமாதிரி குழந்தைங்களுக்கு தான் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஒரு செல்ஃபு குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்காக வச்சுருக்கேன். மேலே பெரிய பெரிய பாத்திரங்கள், மற்ற லிக்விட் ஐட்டம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் கூட ட்ரை பண்ணலாம். இதை விட்டு வெளியில் வந்தோம்னா நம்ம இப்போது வாஷிங் மிஷின் போட்டிருக்க இடத்துக்கு போகலாம்.
கீழே போகலை, கீழே நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சைடில் வந்து சின்ன ஒரு வராண்டா மாதிரி எடுத்திருக்கோம். இதில் வந்து குப்பை போடுறதுக்கான பேஸ்கெட், அப்புறம் சிலிண்டர், ஒரு வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சைடில் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க காக்கைக்கு ஏதாவது தீனி வைக்கிறதா இருந்தாலும் வேஸ்ட்டான பொருட்களை இது மாதிரி சின்னதாக ஒரு பிளேட் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து வச்சேன்னா காக்கை எதுவும் சாப்பிட்டு போகும். இப்போ துணியெல்லாம் காய போடுறது இங்கேயே தான் நாங்கள் காய போட்டுப்போம். ஸோ மாடிக்கு மொட்டை மாடி வரைக்கும் ஏறணும்னு அவசியம் கிடையாது. அதுமாதிரி சேஃப்டிக்காக சுற்றி வர கிரில் போட்டிருக்கு. இந்த சைடில் ஹேங் பண்ணி நம்ம துடைக்கக்கூடிய தொடப்பம், அப்புறம் வீடு துடைக்கக்கூடிய அந்த மாப் எல்லாமே வந்து அதில் ஹேங் பண்ணி வச்சுருக்கோம். வாஷிங் மிஷினும் இங்கே தான் கிடக்குது. ஸோ அதுக்கான லிக்விடும் அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்குன்னா, இந்த நம்ம மழை பெஞ்சால் தண்ணி எதுவும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு இங்கே வந்து நாங்கள் ஒரு ஷீட் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதோட வாங்க நாளைக்குள்ள வீடியோஸில் நம்ம வந்து பெட்ரூம், குழந்தைங்களோட ரூமு ப்ளஸ் கீழே உள்ள ரூம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.